வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை நல்வாழ்த்துக்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இன்றைய நாள் 25 ஜனவரி 2025. இன்று வாஸ்து நாள், சனிக்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 12ஆம் நாள், தேய்பிறை ஏகாதசி. இன்று நட்சத்திரம் கேட்டை. சர்வ ஏகாதசி வாஸ்து நாள் காலை மணி 10:41 11:17 வரை. இன்றைக்கு வீடு மடம் போன்றவைகள் வாஸ்து செய்ய நன்று. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. குளிகை காலம் 6 மணியிலிருந்து 7:30 வரை. யமகண்டம் 1:30 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு. மகர லக்ன இருப்பு 3 நாழி 19 வினாழி. சூரிய உதயம் இன்று 6:35. இன்று சமநோக்கு நாள். இன்றையபடி கிரகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்: ரிஷபராசியிலே குரு, மிதுன ராசியிலே செவ்வாய், கன்னி ராசியிலே கேது, சனி மற்றும் சுக்கிரன் கும்பராசியிலும், சூரியன் மற்றும் புதன் மகர ராசியிலும், ராகு மீன ராசியிலும் இருக்க, கேட்டை நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தில் விருச்சிக ராசிக்குள்ளே சந்திரன் இருப்பார். நார்மலாக நம்ம சொல்லுவோம் இந்திய நாடு விவசாய நாடு அப்படின்ட்டு. விவசாயம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க பூமி நல்லா இருக்கணும். பூமியை நம்பி தான் எல்லாம் இருக்கோம் இல்லையா? பூமி நல்லா இருக்கணும். அப்போ பூமிக்கு ஆதாரம் யாருனாக்க வராகமூர்த்தி. திருச்சியில் இருக்கக்கூடிய ஆதி வராகரை நம்ம பூமிக்காக வணங்கும் போது, விவசாயங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா பூமிக்கு ஆதி வராக சுவாமியை வணங்கும் போது ஒரு நல்லதொரு, நார்மலாக சொல்லுவோம் மனம் போல வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனம் போல வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு புரிந்து கொள்வோம். இன்று ஏகாதசின்னு பார்த்தோம். ஏகாதசி விரதம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். விரதம் இருக்கிறது அது நார்மலாக எப்படி இருப்போம்னா, தசமி ராத்திரியிலேருந்து ஏகாதசி விரதம் இருந்தோம். துவாதசி காலையில் பாரணைன்னு சொல்லுவோம். முடிச்சுட்டு பாரணை பண்ணுறது, சாப்பிட்றது. அப்போது ஏகாதசி முதல்ல திருமணம் செய்யலாம், அடிபட்டிருக்கிற காயத்துக்கு சிகிச்சை பண்ணலாம், சிற்பங்கள்லாம் வடிக்கலாம். ஆன்மீக வழிபாடு ஏகாதசிக்கு ரொம்ப நல்லது. ஆனால் ஏகாதசியின் திதி சூன்யம்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு போயிடும். அவங்க திதி சூன்யத்தில் இருக்கிறதுனால ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வணங்கின பிறகு காரியங்கள் செய்வது நல்லது. இந்த கேட்டை நட்சத்திரம்ன்ற நட்சத்திரம் இன்று புதனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அழகு, மனசில் அன்பு இதெல்லாம் இருக்கும். பலவிதமான கலைகள் கற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். ஏன்னா விருச்சிகம்ங்கிறது செவ்வாயோட இடம். அங்கே கேட்டைங்கிற புதன் புத்தி வந்ததுனால ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய காலம். அங்கே சந்திரன் வரும்போது சந்திரன் நீச்சம் என்ற இடத்தை தாண்டி வருவார். அப்போது புத்தி பேதலிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் உண்டு. அதனால் வாழ்க்கை கொஞ்சம்
மாறாட்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். பிற்காலத்திலே புகழ்பெற்றவராக மாறக்கூடியவர்களும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் டோன்ட் கேர் அப்படின்வாங்க. யாரை பற்றியும் கவலைப்படாமல் வாழ இருக்கும் யாருன்னா கேட்ட நட்சத்திரக்காரர் இருப்பார். யார் வேணால் எது வேணால் சொல்லட்டும், நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் அந்த கேட்ட நட்சத்திர சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இன்றைய நாளின் கரணம்னு பார்த்தா பவகரணம்னு வரும். பவகரணம்னா சிங்கம். தன்னம்பிக்கையாக இருக்கும், தைரியமாக இருக்கும். எதையும் லாங் டிஸ்டன்ஸ் தூரதேச பயணங்கள், அரசு பயணங்கள், அரசு பதவிகள் இதெல்லாம் அந்த இருப்பவர்கள். வேலைவாய்ப்பு போது அரசு பணிகளுக்கான வேலைவாய்ப்புகளுக்கெல்லாம் செய்யக்கூடிய கரணங்களாக இந்த சிங்க கரணம், அதாவது பவகரணம் இருப்பதனாலே யாருன்னா வேலைக்கு தேடுபவர்கள் இன்றைக்கு கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணலாம். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு அந்த அம்பாள் வழிபாட்டினால் வரக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி செய்யலாம். கோவில் குடமுழுக்கு எங்கன்னா நடந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இரத்த தானம் செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். துருவ யோகம் அப்படின்ற யோகம்னா தனிப்பட்ட விஷயத்திலே ஒரு நல்ல ஒரு யோகம். ஆனால் எதையுமே ஒட்டாமல் ஒட்டுறது, தாமரை இலை தண்ணி போல் இருப்பாங்க இவங்க. மனசில் ரொம்ப கபடமான எண்ணம் உடையவர்கள். மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று வேஷம் போட்டுட்ருப்பாங்க. அதனால் இது அசுபமான ஒரு யோகமாக நம்ம கருதுகிறோம். இது சுபயோகம்னு சிலவரும் சொல்லுவாங்க. சுபயோகத்திலேருந்து விளக்க வைக்கக்கூடிய யோகத்தில் இந்த துருவ யோகம்ன்றது ஒன்று உண்டு என்பதை புரிந்து கொள்வோம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான கவலை உங்களை வாட்டும். இன்று கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய நாள். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதனாலும் நிதானமாக செயல்படுவதனாலும் பல விஷயங்கள் நல்லதாக அமையும். உங்கள் குடும்ப உறுப்பினர் ஆதரவை பெறக்கூடிய நாளும் இன்றுதான். பணியிடத்திலே சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும். உங்கள் வேலையை சரியாக முடிக்க முடியும். வியாபாரத்திலே ஒரு மந்தமான சூழ்நிலை மாறி சாதகமான சூழ்நிலை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சமூகத்திலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாளாக அமைக்கூடும். பணியிடத்திலே வேலை பளு அதிகமாக இருப்பதனாலும் குடும்பத்திலே நேரத்தை ஒதுக்க முடியாத சூழ்நிலை அமைப்பதனாலும் கணவன் மருந்துக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பதனாலும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கக்கூடும். வீட்டிலே அமைதியற்ற சூழல் இருக்கும். மனதிலே நீண்ட நாட்களாக உள்ள ஆசை நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இந்த நாள் ஒரு பொருளாதார அடிப்படையில் பார்க்க போனால் பணம் வருவதற்கான வாய்ப்புகளிலே கொஞ்சம் தேக்க நிலையை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். பெருசாக பணம் ஒன்றும் வரத்துக்கு இல்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்கோங்க. பணத்தை தேடுவேன், எங்கேயே தேடுவேன்னு தேடிட்டு இருக்காம அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்கணுமோ அதை பற்றி யோசித்து ப்ராக்ரெசிவ் லைஃப்குள்ளே போயிடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொருளாதார வசதி இல்லாத காரணத்தினாலே கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இறுக்கமான சூழ்நிலை அமையும். இன்று ஏகாதசியாக இருப்பதனால் நாம் சுவாமியை உபவாசம் செய்வது அப்படின்னு இருக்கும். ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பொழுது இருந்து விஷ்ணு பகவானை வர்ஷிப் பண்ணும்போது வரக்கூடிய காலகட்டங்களிலே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரானது குறைந்து நல்லதொரு விஷயமாக ப்ளஷர் அப்படின்னு சொல்லுவான், PLESUREன்னு அந்த மாதிரி உங்களை உயர்த்தி கொடுப்பதாக மாற்றிவிடும் அப்படிங்கிறத இந்த மனத்தில் வைத்து கொண்டால் இந்த ஏகாதசி விரதம் உங்களை வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையை வகுவத்தி கொடுக்கும். அதனால் இன்றைய எண்ணாக 5 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இன்று முடிந்தவரை பச்சை நிற ஆடைகளோ இல்லை கர்ச்சீஃபோ யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து காரியங்கள் நல்லதாக அமையும். வாழ்க வளத்துடன். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக எதிரிகளால் தடைகள் உருவாகலாம். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். அதே சமயம்
அதனுடைய டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி வாங்கிறது அவசியம். குடும்பத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். உங்கள் மரியாதை அதிகரிக்கும். முதலீடு செய்வதில் முழு பலனையும் பெறுவீர்கள். வணிகம் தொடர்பாக புதிய திட்டங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய செயல்களிலே உங்கள் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். குடும்பத்துடன் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லவும் திட்டமிடுவீர்கள். நீண்ட நாட்களாக உள்ள சட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள் இது. வேலை தொடர்பான மாற்றங்கள் செய்ய நினைப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாள் இது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலே வேலை மாற்றங்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் எதனா இடமாற்றம் வேண்டியிருக்குன்னா இன்றைக்கி அப்ளை பண்ணுங்கள். நல்லது ஒரு பலனை கிடைக்க வைக்கும். இன்று பக்கத்தில் இருக்கும் விஷ்ணு கோயிலுக்கு சென்று சுவாமியை வழிபடுவது ரொம்ப சிறந்தது. நரசிம்ம பெருமாளை ஈவினிங்கில் போய் வழிபடுவதும் ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்கும். இன்றைக்கு 6 என்ற இலக்கம் ஒற்றை இலக்கம். இந்த இலக்கத்தை மனத்தில் நிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய சிக்கல்களை எல்லாம் தீர்த்துவிடும். கையில் ஒரு வெள்ளை கலரில் துணி வைத்து கொண்டு போவது உங்களுடைய பலவிதமான சட்ட சிக்கல்களை எல்லாம் தீர்த்து ஜெயத்தை கொடுக்கும். பெண்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதை சாதம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நாளைக்கு பிராரணையும் போது துவாதசியும் போது சாப்பிடுவதனாலே உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் நீங்கி இன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, இன்று ஒரு முக்கியமான பொருள் ஆவணம் கவனமாக பாதுகாக்க வேண்டிய அவசியம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீட்டிலே சுப நிகழ்ச்சி நடக்கும். பெற்றோர் வகையிலே ஒரு நல்ல ஒரு நிர்பந்தத்துக்கு இல்லாத நிறைவேற்றுதல் நடக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வேணும். உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்திலே ஒருவர் உடல் நலம் குறைவாக மனக்கவலை கொடுக்கும். அது தொடர்பாக அலைச்சலும் உண்டு. பணியிடத்திலே எந்த வேலை செய்தாலும் அதில் சிறப்பான வெற்றியை எதிர்கொள்ளலாம். வேலை மாற்ற நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்து சேரும். மாணவர்கள் கல்வித்துறையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொருளாதார வகையிலே பெரிய விஷயத்தில் சிக்கல் இருப்பதனாலே இன்றைக்கு பொருளாதார சிந்தனைகளை கொஞ்சம் அகற்றிவிடுங்கள். எது கிடைக்கலையே அது கிடைக்கலைன்னா என்ன வேண்டாம், அது வாட்டுக்கு வர்றது வரட்டும், எல்லாம் பெருமாள் அருள் அப்படின்னு விட்டுடுங்க. இன்றைக்கி அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு அந்த ஒரு சிந்தனை மட்டும் இருந்தால் போதும். அவர் செய்யக்கூடிய காரியங்களிலே நமக்கு ஒரு ஒப்புதலான விஷயங்களோடு நீங்கள் நடந்து கொண்டு இருந்தீர்களானால் அந்த தெய்வமானது உங்களுக்கு வழிகாட்டும் என்பதை மனத்தில் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் 2, 4 என்ற 2 இலக்கங்களை உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துங்கள். முடிந்தவரை இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கோ இல்லை விஷ்ணு கோயிலுக்கோ சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பல விஷயங்களுக்கு ஆன்சர் அதில் கிடைச்சிவிடும். இந்த நாள் இனி நாளாகவே எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். கடகராசி அன்பர்களே, இன்று வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சிறிய தடை உண்டாகும். அனுபவசாலிகளின் அறிவுரை உங்களுக்கு உதவும். குடும்பத்திலே பிள்ளைகளின் எதிர்காலத்திலே தொடர்பான கவலை வரும். காதல் வாழ்க்கையிலே அனுசரித்து செல்வது நல்லது. சிலவருக்கு முக்கிய வேலை தொடர்பான பயணங்கள், சின்ன சின்ன பயணங்கள் உண்டாகும். வேலையில் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். பணியிடத்திலே பாராட்டு கிடைக்கும். சொந்த தொழிலிலே கடினமான உழைப்பு அர்ப்பணிப்பு மூலம் சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க உங்கள் சகோதரிகளின் உதவி கிடைக்கும். குடும்பத்தின் உறவினர்களும் மகிழ்ச்சியுடன் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். பிள்ளைகளிடம் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். இந்த நாள் உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றின சிந்தனைகளை சீர்தூக்கிவிடும். பண வரவுக்கான வாய்ப்புகளை வளர்ச்சி பண்ணி கொடுக்கும். பண வரவு உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சோர்வும் அசதியும் மன அழுத்தமும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு
ஒரு நல்ல ஒரு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 11. இந்த எண்ணை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானாக கதவுகளை திறந்துவிடும். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமான். இவளை வணங்க உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதத்திலும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகி ஒரு நல்லது ஒரு சுபிட்சமான சூழ்நிலை ஏற்படும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு குடும்ப சொத்து அது தொடர்பான தகராறு இன்றைக்கு முடிவுக்கு வரப்போகிறது. உங்களின் செல்வ நிலை பெருகக்கூடிய நாள் இது. விளையாட்டு போட்டித் தேர்வுகளில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்கு சிறப்பான வெற்றி வரக்கூடிய நாள். உங்கள் மனதிலே எதிர்மறை சிந்தனையை தவிர்ப்பது மிகவும் அவசியம். மாணவர்கள் படிப்படியாக படிப்பு தொடர்பான முன்னேற்றத்தை அடைவார்கள். தொழில் குடும்ப ரிலேட்டடாக இருக்கும்போது அதில் முழு ஆதரவு வீட்டிலிருந்து கிடைக்கும். மாணவர்கள் படித்ததிலே வெற்றி அடைவார்கள். விளையாட்டு போட்டியில் சாதனை கிடைக்கப் போகிறது. கோபம் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. பிறரை அனுசரித்து செல்லுங்கள். உங்களுக்கு சரியான திட்டமிடல் இருந்தால் பலவிதமான விஷயங்களிலிருந்து உங்களுக்கு நன்மை சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துவிடும். அதனால் நீங்கள் கோபத்தை விட்டுவிட்டு பலவிதமான வேலைகள் தடைபட்டு இருக்கிறது, அந்த வேலைகள் எல்லாம் நான் எப்படி செய்யணும்னு யோசிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நடக்கக்கூடியதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை பாரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். வரக்கூடிய உறவினர்களால் வருகையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்தாலும் கொஞ்சம் சோர்வும் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை இடத்திலே பணியிடத்திலே சுமைகள் உண்டு. ஆனாலும் மேலதிகாரிகளின் பாராட்டு உண்டுனாலும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். இன்றைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 8. இந்த எண் உங்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தை கொடுப்பதாக அமையும். இன்றைய நாள் அதிர்ஷ்ட தேவதைனா விநாயக பெருமான். இவரை வழிபட பலவிதத்திலும் உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிவிடும். தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லுவோம் வைணவத்தில். அந்த தும்பிக்கை ஆழ்வார் பெருமா கோயிலில் பார்க்கறது, இல்லை சிவன் கோயிலில் போய் விநாயகரை பார்ப்பது, விக்னத்தை நீக்கிவிடக்கூடிய அவர் உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து ஒரு வாழ்க்கையில் சுபட்சம் கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று எந்த வேலை செய்தாலும் அது முழு பலனை தரக்கூடிய நாளாக அமையும். பணி சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இருந்தாலும் வேலை ஒவ்வொன்றாக பிளான் பண்ணி பண்ணும்போது அழகாக செஞ்சிருவீங்க. தொழிலும் இடத்தையும் மாற்ற நினைப்பவர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். இன்று முடிந்தவரை கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இரண்டையும் தவிர்த்து விடுங்கள். உங்கள் உறவு கணவன் மனைவிக்குடைய இருக்க உறவுகளே பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புள்ளதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்கள். அந்யோன்யமாக இருந்து கொள்ளுங்கள். வேலை தொடர்பான விஷயங்களிலே ஒப்பந்தங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்காலத்திலே மிகுந்த பலன் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு கையெழுத்தாக போகிறது. திருமண விஷயத்திலே ஒரு நல்ல வரன் கிடைக்கப் போகிறது. வியாபாரம் தொடர்பான முயற்சிகளிலே நன்மை அடையப் போகிறீர்கள். குடும்ப உறுப்பினர்களிலே சுப நிகழ்ச்சிகள் குறித்த விவாதம் நடக்கும். இன்று உங்கள் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். சட்ட சிக்கல்கள் தீர்ந்துவிடும். இன்றைய நாளிலே பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கான எண்ணங்களை நீங்கள் அழகாக வகுத்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சுபிட்சமான நாளாக இந்த நாளை நீங்கள் குறித்து கொள்ள முடியும். அதனால் கொஞ்சம் அதுக்கான டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளில் இன்றைய நாளை ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏகாதசம் அப்படின்னாக்க 11 அப்படின்வான். 10ன்றது தசம்னு ஒன்றும். ஏகாதசம் 11 ஜோதிட அடிப்படையில் லாபத்தை கொடுப்பது. அதனால் உங்களை லாபத்தை கொடுக்கக்கூடிய எண்ணிலே அமர்ந்திருக்கக்கூடியது உங்களுடைய ராசியில் இருந்து 3வது கட்டத்தில் இருப்பது முயற்சி. அப்போ 3, 11 என்ற எண்ணை நீங்கள் இன்றைய நாள் பயன்படுத்தும் போது
உங்கள் முயற்சி உங்களுக்கு லாபமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. பொருளாதார வசதி நன்றாக அமையப் போகிறது என்ற குதிகுலத்தினர் இருக்கும்போது குடும்பத்திலே இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர், அதாவது குடும்பத்திலே பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும். அவங்களுக்கு சொஃபஸ்டிகேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு ஏதானும் ஒப்பகம் பண்ணும்போது பரிசுகளை வாங்கி அவர்களிடம் கொடுங்கள். அதனால் அவர் மனம் அழுவார். அவருடைய ஆசீர்வாதம் சுக்கிரனின் ஆசீர்வாதம்னு ஆகிடும். அப்படின்னா லக்ஷ்மி உங்களுக்கு அனுகிரகமாக இருப்பாள். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வரவு ஜாஸ்தி ஆகும். வேலைக்கு செல்லும் பெண்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அமையப்போகிறது. இன்றைய நாளிலே 311 என்ற எண்ணை பயன்படுத்துவோம். கோயிலுக்கு போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சந்நிதியிலே தாயாரை போய் வணங்குங்கள். போய் வணங்கும் போது ஸ்வீட்டு அதை நான் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு நைவேத்தியத்தை கொடுங்க. அந்த நைவேத்தியத்தை வாங்கி விநியோகம் செய்துவிட்டு வீட்டிலும் வந்து அதை பிரசாதமாக உட்கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்று காதல் வாழ்க்கையை விட்டு கொடுத்து சென்றால் ஒரு நல்லதொரு இணக்கமான சூழ்நிலை அமையக்கூடிய நாளாக அமையும். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதுக்கு சாதக பாதக விஷயங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. உங்கள் துணையுடன் நேரத்தை செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்று உங்கள் பணியிடம் யாரிடமும் கொடுத்து விட வேண்டாம். உங்கள் பணிகளை நீங்கள் செய்வது தான் நன்று. தந்தையின் வழிகாட்டுதலும் அனைத்து வேலைகளும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய வேலை வாய்ப்பு, வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். சொத்து சம்பந்தமான தகவல்கள் பெரியவரின் உதவியுடன் தீர்க்க வாய்ப்புள்ளது. இன்று மன மகிழ்ச்சி தருவதாக அமையும். பிள்ளைகளுடன் ஆன்மீக நிகழ்ச்சிகளிலே ஆரோக்கியத்துடன் கலந்து கொள்வீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு வீட்டில் உள்ள குடும்ப பெண்கள் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நெல்லிக்கனியை வாங்கி ஊறுகாய் போட்டிருப்பீங்க, அதை ஊற வச்சு விட்டுருங்க. நாளைக்கு துவாதசியின் போது சாப்பாட்டுக்கு அதை பக்கத்தில் பயன்படுத்துங்க. அப்படி பண்ணினா என்ன ஆகும்னாக்க வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு குழு இருக்கு. அதனால் நெல்லிக்கனியை ஏகாதசி முடித்து துவாதசி அன்னைக்கு உங்களுடைய உணவுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அது ஜாஸ்தியாகும். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம பார்க்குறோம், புராண காலத்திலே அதியமான் கதை இருக்குது. ஔவை பாட்டி அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தார் அப்படின்னு. ஒரு வாழ்க்கையினே நமக்கு கணவனை நம்பிதான் வாழ்க்கை இருக்கிறது என்ற பெண்களுக்கு கணவனின் ஆயுள் மிக முக்கியமாகிறது. அமிர்தகனி அப்படிங்கிற நெல்லிக்காயை கொடுக்கும்போது அமிர்தம் அவர்களுக்கு வேலை செய்யும். அப்போது அவருடைய லாங்குவிட்டி அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அவரால் செய்யக்கூடிய பலன்கள் நமக்கு வந்து சேருங்கிறது தான் இதனுடைய தாற்பயம். அதனாலே இப்படி செய்யும்போது இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி ஆகுன்றது மெடிசன் சொல்கிறது. அதனால் அதை செய்யுங்க. வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். மேலும் 2 மற்றும் 7 என்ற எண்கள் அதிர்ஷ்ட எண்களாக உங்களுக்கு பயனாகும். இந்த எண்களினால் வரக்கூடிய பலன்கள் வரக்கூடிய காலங்களிலே நல்லதொரு மேம்பட்ட நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள். அவருடைய அனுகிரகத்தினாலே ஒரு நல்லதொரு பலன் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக பணியிலே சூழ்நிலை சாதகமாக அமையும். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமையும். செல்வாக்கு மிக்க நபர்களின் சந்திப்பு உங்களுக்கு உதவும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனம் தேவை. சிலருடன் செய்யக்கூடிய தொழிலே முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கவனம் தேவை. மனைவியின் ஆதரவு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும். ஆசிரியரின் வழிகாட்டுதல்படி மாணவர்கள் சிறப்பான வெற்றியை பெறுவார்கள். வேலை வியாபாரத்திலே புதுமையை புகுத்த நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய உத்திகள் உண்டாகக்கூடிய காலம் இது. வணிக பயணம், அதன் மூலியமாக சிறு பயணங்கள் செல்வது, மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது. திருமண உறவிலே அன்பு நிறைந்திருக்கும். வேலையிலே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாள் மேலும் சிறப்புற அமைவதற்கு
நார்மலாக என்ன சொல்லுவோன்னா, ஒருத்தர் முயற்சி மேற்கொண்டாக அதுக்கு பின்னாடி யாருன்னா உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லுவோம். எனி பர்சன் லேடி பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு சந்தோஷமாக சுபிட்சமாக இருக்கிறார்களோ அவ்வளவு தூரம் அந்த குடும்பம் முயற்சியாலும் முன்னேற்றத்தாலும் மேலே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய துணைவியருக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிசு பொருட்கள், தரக்கூடிய பரிசு பொருட்கள் உங்களை உயர்த்திவிடும் என்பதை மனத்தில் கொண்டு ஒரு நல்ல பரிசு பொருளை வாங்கி இன்றைக்கி கொடுங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்க சந்தோஷப்பட உங்கள் வாழ்க்கை ஒரு நல்லதொரு ஏற்றத்தை கொடுக்கும். இது ஒரு பரிகாரமாக மனத்தில் வைத்து கொள்ளுங்கள், செய்யுங்கள். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட்டு வாங்கி கொடுங்க. வீட்டில் குழந்தைகள் எல்லாருக்கும் ஸ்வீட் சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பச்சை பயிறு சாப்பிடுவது இல்லை பச்சை பயிரை தியானம் செய்வதும் இன்றைக்கு உகந்த நாளாக இருப்பதனாலே அதையும் தானம் செய்வதனால உங்களுக்கு சீரும் சிறப்புமான அனுகிரகம் கிடைக்கும். விஷ்ணுவின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைப்பதற்கு இது ஒரு விஷயம். அதனால் இதை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லைஃப்பில் ஒரு நல்ல ஸ்டேஜில் உங்களை கொண்டு போகும். 5, 7 என்ற எண்கள் இன்று அதிர்ஷ்ட எண்களாகவும், பச்சை நிறம் உங்களுக்கு உகந்த நிறமாகவும் இன்று இருக்க பல விதத்திலும் லாபத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, இன்று பண தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதிலும் அதில் வெற்றி காண்பதிலும் நீங்கள் சிறந்தவர்களாக இருப்பீர்கள். உங்கள் வேலையை முடிக்க தாமதம் ஏற்படும். சிலருக்கு பதவி உயர்வு உண்டாகும். உயர்கல்விக்கான பாதை அமையும். வியாபாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய முயற்சிகள், முதலீடுகள் எதிலே லாபம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் கிடைக்கும். பணியிடத்திலே இருக்கும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி வந்து சேரப்போகிறது. இன்று உங்கள் செயலிலே குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதனாலே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை, நெருக்கமான ஒருவருக்கு நிதி உதவி செய்யக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் அமைய இருக்கிறது. வியாபாரத்திலே முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள். அப்படின்னால நல்ல விஷயங்களை மனசில் நிறுத்தி கொள்ளுங்கள். ராமபிரானை எவ்வளவு தூரம் வழிபட வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் ராமர் பிரான் உங்களுடன் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ராமா ராமான்னு சொல்லுங்கள். பொருளாதார வசதி பெருகுவதற்கு ஒரு மணியை வாங்கிட்டு, மாட்டுக்கெல்லாம் கட்டுவோம் இல்லையா, அந்த மணியை வாங்கி ஆஞ்சநேயர் கோயிலில் கொண்டு போய் கட்டிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லைஃப்பில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொடுக்க போகிறது என்ற எண்ணத்தில் நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்க. பொருளாதார விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் காணலாம். இன்றைய நாளில் நீங்கள் 6 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த எண் உங்களுக்கு அடுத்தவரின் பணம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். உங்களுக்கு எப்படியோ கடன் விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை காட்டி கொடுத்தோம். இன்றைய நாள் குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் ஒரு நல்ல ஒரு பச்சைப்பயிறு வச்சு ஒரு உருண்டை இல்லை மொச்சக்கடலை வச்சு சுண்டல் இதெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. நாளைக்கு நெல்லிக்கனியை நைவேத்தியம் பண்ணி உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும், பணம் வந்துடும், தைரியம் வந்துடும், உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சமான ஒரு மாற்றம் வந்துடும். அதனால் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், அந்த நல்ல விஷயம் நடத்தி காட்டுவார் என்ற எண்ணத்திலே வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம். பணியிடத்திலே மேல் அதிகாரிகளுடன் தேவையற்ற வாக்குவாதத்தை ஏற்படும். அதை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கை துணை பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். பணியிடத்திலே உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும். இன்று உங்கள் வேலையிலே வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் தொடர்பாக பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். உங்கள் மனைவியின் முழு ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கூட்டத்திலே கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய வியாபாரங்கள், அதன் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டு. இன்று முக்கிய பணிகள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வேலை தொடர்பான மன அழுத்தம் இருக்கும். கொஞ்சம் அவசியம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்று எந்த செயல் செய்தாலும் சரியான விதிகளை பயன்படுத்துவது முக்கியம்.
ரூல்ஸை பைகாட் பண்ணிக்கோங்க, ரூலை எக்காத்துக்கொண்டு பிரேக் பண்ணாதீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் காதலிலே புரிதலும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் தெய்வ பக்தி மிக்கவர்கள், தெய்வத்தின் அருகுறையோடு நீங்கள் செய்யும்போது காரியங்கள் எல்லாம் அழகாக உங்களுக்கு ஆன்சராக வந்து நிற்கும். அதனால் தைரியமாக எடுத்த காரியம் எடுத்தபடி செய்யுங்கள். வாழ்க்கையிலே வசதியும் வாய்ப்பும் உங்களை தானாக வந்து சேரும். இன்றைய நாள் 11 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். முடிந்தால் பக்கத்தில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேய பகவானை வழிபட உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் அசாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் அசாத்தியம் சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கும் பத அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே நடக்காது என்ற காரியங்கள் எல்லாம் நடத்தி கொடுப்பவர் ஆஞ்சநேயர் என்பதனாலே உங்களுக்கு நடக்க விஷயங்கள் எல்லாம் அழகாக எளிமையாக நடத்தி கொடுத்து முடித்து விடுவார் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தொழில் தொடர்பாக முயற்சிகள் எது செய்தாலும் அது சிறப்பாக முடியக்கூடிய நாள். இன்று சிந்தனை செயல் ரெண்டும் ஒன்றாக இருக்கக்கூடும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். சமூகத்துறையிலே உங்கள் புகழ் மரியாதை அதிகரிக்கும். தந்தையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வணிகத்திலே புதிய தொழில்கள் ஒப்பந்தங்கள் இன்று நிறைவேற வாய்ப்பு உண்டு. எதுக்கும் அவசரப்படாமல் இருந்தால் போதும். வியாபாரத்திலே புதிய முதலீடுகள் லாபத்தை கொண்டு வந்து தரும். உங்களுடைய செயல்களிலே கவனம் செலுத்தினால் போதும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ளதுனாலே சற்றே கவனம் கொள்ளுங்கள். சிலருக்கு வயிற்று வலி தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும். உணவு பிரச்சனைகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனம் தேவையான நாட்களாக இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிகமாக உணவு எடுத்துக்கொள்ளாததும் உங்களுக்கு ஒரு விஷயமாக அமையக்கூடிய காலம். அது விஷயமாக இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் ரொம்ப உபவாசம் இருக்கிறதுங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு திருப்திகரமாக இருப்பதனாலே வீட்டிலே கொஞ்சம் மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் கையில் பண நடமாட்டம் இருப்பதனால அவர்களும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சம்பள உயர்வு இல்லை ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான ஒன்றும் ப்ரையாரிட்டி பேசிஸில் இவங்களை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனாலையும் சந்தோஷம் வரக்கூடிய காலங்கள் இன்று உண்டு. இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக எடுத்துக்கொள்ள வேண்டியது 9 என்ற எண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த எண் உங்களுக்கு பல விதத்திலும் அனுகிரகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்க்கையிலே தொழிலின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிவிடும். அதனாலே இந்த 9ஆம் எண்ணை உங்களை மனத்திலே நிறுத்தி இன்றைய செய்யக்கூடிய காரியங்கள் செய்யும்போது அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கும். சாயங்கால வேளையிலே முடிந்தவரை பக்கத்தில் இருக்கும் விஷ்ணு கோயிலுக்கு சென்று சுவாமியை வழிபட்டு மறுநாள் காலையில் உணவிலே நெல்லிக்காயை பயன்படுத்தி இந்த துவாதசியை ஏகாதசியை நீங்கள் நிறைவு செய்யும் போது ஒரு நல்லதொரு சுபிட்சமான வளமான நாளாக உங்களை மாற்றி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பண பரிவர்த்தனையிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிதானம் தேவை. எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா செலவுகளையும் செஞ்சுட்டு மாட்டிக்கிறது தான் உங்களுக்கு வேலையாக இருக்குது. முதலீடு விஷயத்தில் நிதானம் இல்லை. அதுலேயும் பிறர் அழுத்தத்தினாலே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பிறர் அழுத்தங்கள் எதுவும் வந்தால் உடனே நிறுத்திடுங்க. சிலருக்கு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். புதிய தொழிலெலாம் தொடங்கணும் என்ன இருக்கும். ஆனால் சாதகமான பலன் கிடைக்கிற காலத்தில் செய்யணுங்கிறதுனால இன்று சாதகமான பலன் கிடைக்கும் நாள் என்பதனால இன்று அதை செய்யுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளில் ஒரு நாள் இன்று. வீட்டிலே குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் விரிசல் இருக்கும். ஆனாலும் அவர்களை ஆலோசித்து நீங்கள் செய்வது நல்லது. புதிய வேலைகளிலே வெற்றிகரமான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை துணையின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்வீர்கள். நிதி நிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் எடுக்கிறது, பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி வாங்கி நாளை விற்கிறதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா
அதெல்லாம் இன்றைக்கி பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். இன்றைய நாளில் நீங்கள் 4ஆம் நம்பர் அப்படிங்கிற 4 எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுடைய லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பாக்கி கொடுக்கும். உங்கள் சிந்தனைப்படி உங்களுக்கு பெரிய பணம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த 4ஆம் நம்பர் ஏற்படுத்தி கொடுக்கும். பக்கத்தில் இருக்கும் துர்க்கை கோயிலுக்கு செல்லுங்கள், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை கோயிலுக்கு செல்லுங்கள். அங்கு சென்று தாயாரை வழிபடுங்கள். விஷ்ணு கோயிலுக்கு போனீங்கன்னா பெருந்தேவி தாயாரை வணங்கி அவர்களுக்கு ஒரு அர்ச்சனையை செய்துவிட்டு வாருங்கள். உங்களுடைய காலங்களிலே வரக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து வருங்காலத்திற்கான வித்திடலாக ஒரு நல்ல நாளாக இந்த நாளை அமைத்து கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.